நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, அன்பு நேயர்களே, குரு பகவான் வக்ரம். இந்த குரு பகவானுடைய வக்ரம் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் இங்கே கவனிக்கணும்? முதல்ல முழு சுபராக இருக்கக்கூடியவர் அந்த குரு பகவான். 9 கிரகங்களில் நவகிரகங்களிலே மிகவும் நன்மையை தரக்கூடியவர், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். எப்பேற்பட்ட அவயோகியை கூட ஒரு நார்மலாக அடுத்த வேலை உணவுக்கோ அல்லது வருமானத்துக்கோ வழி இல்லாத ஒருவனுக்கு கூட கைதூக்கி விடணும்னு நினைக்கக்கூடிய, வழிகாட்டணும்னு நினைக்கக்கூடிய முழுமையான சுப எண்ணங்களை கொண்ட, நல்லெண்ணங்களை கொண்ட முழு சுபராக இருக்கக்கூடிய குரு பகவான். 9 பேரில் அவர் தான் ரொம்ப உத்தமர், ரொம்ப நன்மையை செய்யக்கூடியவர். அந்த குரு பகவான் வக்ரம் அடைகிறார். அப்போ அந்த குரு வக்ரம் அடைகின்ற பொழுது அந்த குரு வக்ரத்தால் உலக மக்களுக்கோ அல்லது தேசத்திற்கோ நாட்டிற்கோ அல்லது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும், அதே போல நட்சத்திர வாரியாக, நட்சத்திரத்தின் பாதங்கள் வாரியாக, அஸ்வினி நட்சத்திரம் 1வது பாதம், உத்திரட்டாதி 2வது பாதம், உத்திரம் 3வது பாதம், போராடம் 4வது பாதம், இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பாதவாரியாக அந்த அல்லது ஒவ்வொரு மேஷராசி முதல் மீனராசி வரை 12 ராசி அன்பர்களுக்குமே கூட எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, ஏதாவது பிரச்சனைகள் குறையுமா? ஏன்னா இந்த குருவுடைய வக்ரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்கார்? மேஷ ராசியில் இருக்கிறார். மேஷத்தில் யாரு கூட இருக்கிறார்? ராகுவோட இருக்கிறார். அந்த ராகுவானவர் அக்டோபர் 30 குருவை தனியாக விட்டுட்டு வெளியில் போயிடுவார், மீனத்துக்கு போயிடுவார். அப்போது அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் குரு பகவான் வக்ரகதியிலே தனித்து இருக்க போகிறார். முதல்ல இந்த குருவுடைய வக்ரம், அந்த டைம் பீரியட் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன, அது பார்ப்போம். இந்த குரு பகவானுடைய வக்ரம் 4/9/2023 முதல் செப்டம்பர் 4 முதல் டிசம்பர் 30 வரை ஏறக்குறைய 110 நாட்கள், 108 நாட்கள் அப்படி வச்சுக்கோங்க. 108 நம்ம வச்சுப்போம், கொஞ்சம் டேஸ் கூட இருக்குது, இருந்தாலும் நம்ம 108ங்கிற ஒரு மங்களகரமான எண்ணெயை வச்சுப்போம். அப்போ ஒரு 3.5 மாதம் இந்த குரு பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. அதிலும் குறிப்பாக 1.5 மாதம் தனியாக இருக்க போகிறார் குரு மேஷத்தில். இந்த பக்கம் 1.5 மாதம் ராகுவோடு சேர்ந்து இருக்க போகிறார். வக்ரம் பெற்ற குரு, வக்ரம் பெற்ற ராகு என்ன மாதிரியான நல்லது செய்ய போகுது? ஏதாவது ஒரு நன்மை, ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா? நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு தொடர்ந்து ஒரு வீண்பள்ளி அவமானம் சாமி, தொடர்ந்து ஒரு தலைகுனிவு சாமி, ஏதாவது இதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா? தொடர்ந்து தடைகள் சாமி, தொடர்ந்து முன்னேற்ற தடைகள் சாமி, ஒரே ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா? ஒரு டெவலப்பே ஆக முடியலைங்க சாமி, இப்போ அப்படியே பைசாலாம் லாக் ஆகி கிடச்சின்னு நஷ்டமே இல்லை, நஷ்டம் சாமி, எனக்கு ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா? குடும்பம் முன்னுக்கு வர மாட்டேங்குது, தொழில் அபிவிருத்தி ஆக மாட்டேங்குது, அப்போது எனக்கு ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இந்த குரு பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதோடு கூட நான் சொல்லக்கூடிய இந்த ராசி பலன்களை உங்கள் ஜாதகத்தோடு ஒப்பிட வேண்டும். உங்கள் பர்த் சார்ட்டை எடுத்து வச்சு உங்கள் பர்த் சார்ட்டில் நான் சொல்கிற மாதிரி அந்த ராசியில் அல்லது மேஷத்தில் குரு இருக்காரான்னு பாருங்கள், அல்லது எந்தெந்த ஜாதகத்தில் உங்களுக்கு குரு தசை நடக்குதா பாருங்கள். அந்த குருவானவர் உங்களுக்கு தசையை நடத்துகிறாரா அல்லது புத்தியில் நடத்துகிறாரா, தசா புத்தி ஏதாவது வருதா, குருவுடைய தசா புத்தி ஏதாவது வருதா, அந்த குருவானவர் உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்து தசையை நடத்துகிறாரா, அந்த குருவானவர் உங்களுக்கு அவயோகியாக இருந்து தசையை நடத்துகிறாரா, அல்லது அசுபராக இருந்த 3, 12, 6, 9 அதை போல் உங்களுக்கெல்லாம் 3, 6,
போன்ற அசுபஸ்தானத்திலிருந்து குரு உங்களுக்கு தசையை நடத்துகிறாரா, இதெல்லாம் நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தையும் கொண்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணி ரெண்டுத்தையும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் உங்களுக்கு தற்சமயம் நடக்கக்கூடிய தசாபுத்திகளையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த குருவுடைய வக்ரம் இவர் எந்த காரணத்தை கொண்டும் மீன ராசிக்கு போக போகிறது இல்லை. ராகு மட்டும்தான் தனித்து போக போகிறார். வக்ரம் மேஷராசிக்குள்ளேயே நிகழ்கிறது, ராசியை விட்டு தாண்ட போகிறதில்ல. அப்போ செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 30ஆம் தேதி வரை நடக்க இருக்கின்ற இந்த குரு வக்ரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை தருது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அன்பு நேயர்களே, அப்போ நாம் இதுவரையிலும் இந்த குருவுடைய வக்ரம் எப்போ நடக்க போகுது, ஸோ செப்டம்பர் 4லேருந்து டிசம்பர் 30 வரை ஆல்மோஸ்ட் இந்த 3.5 மாதம் நடக்க போகுதுங்கிறத பார்த்தோம். 100 நாட்களுக்கு மேலாக 120 நாட்களுக்கு கிட்டத்தட்ட நடக்க போகுது. ஸோ எந்தெந்த பொசிஷனில் இருக்கார் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த குருவுடைய வக்ரத்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல மேஷ ராசி என்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம் ஒரே ராசியில் 2 கிரகம் வக்ரம் அடையுது, அவ்வளோ சிறப்பு இல்லை. ஒரே ஒரு வக்ர கிரகம் ராகுவால் இந்த மேஷராசி என்பர்கள் எந்த மாதிரியான எவ்வளோ பிரச்சனைக்கு ஆளானாங்க, எவ்வளோ பிரச்சனையில் போய் அவங்க மாட்டினாங்க, இதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியும், நம்மளால் பார்க்க முடியும். ஸோ மேஷராசி என்பர்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். என்ன எச்சரிக்கையாக இருக்கணும், எப்படி சாமி நம்ம கவனமாக இருக்கிறது, நடக்கிறது தான் நடக்கும், எல்லாம் ஓகே தான். உங்களுக்கு முன்கூட்டியே சில விஷயங்கள் தெரிஞ்சிடல, நம்ம இது இந்த பணம் கொடுத்தா நமக்கு திரும்பி வராது, இல்லை இவன் போய் நம்ம வேலை கொஞ்சம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறான், இவன் நம்மளை அடிக்க போகிறான், இவன் நம்மளை ஏமாற்ற போகிறான், எல்லாமே கொஞ்சம் முன்கூட்டியே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அது இமீடியட்டாக அந்த தப்பு நடக்காமல் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு என்ன வழி உண்டு, அதுதான் ஜாதகம். புரியுதா? அப்போ அந்த தவறு நடக்காமல் தடுத்து நிப்பாட்டுங்க சாமி, எப்படியாவது கொஞ்சம் இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். அப்படி கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடப்பீர்களே ஆனால் நிச்சயமாக மேஷராசி என்பவர்களே தவறுகளை தடுக்க முடியும். ஸோ எச்சரிக்கை ராசியில் முதல்ல மேஷராசி இருக்காங்க. 2வது சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்தவரையில் 5க்கும் 8க்கும் உடையவன் அந்த குரு பகவான். அப்போது நிச்சயமாக அரை சுபராக வருகிறார். 2வது திரிகோணத்தில் வக்ரம் அடைகிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். திரிகோணத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு பக்கம், சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு பக்கம், 2 பக்கமும் மத்தளத்துக்கு 2 பக்கமும் வதங்குற மாதிரி. 3வதாக இங்கே யார் இணைகிறாருங்க, அந்த குருவும் இணைந்து கொள்கிறார். சனி ராகுவால் வந்த பிரச்சனையை குரு மேட்ச் பண்ணி கொஞ்சம் காப்பாற்றி கொண்டு வந்தார். அதில் இப்போ தேவையில்லாமல் குருவும் வக்ரம் அடைகிறதால கண்டிப்பாக சிம்மராசி என்பவர்கள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசி அன்பர்கள். இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஏன் கவனமாக இருக்கணும், 7ஆம் அதிபதி 3க்கும் 6க்கும் உடையவன். 3க்கும் 6க்கும் உடையவன் 7ஆம் இடத்துல போயிட்டு வக்ரம் அடையுது, அவ்வளோ சிறப்பு இல்லை. முதல்ல 7ல் போய் நிற்கிறதே தப்பு. துலாம் ராசி இல்லை துலாம் லக்னம், நீங்கள் 2ல் எதுவாக இருந்தாலும் 3க்கும் 6க்குடைய குரு உங்களை பார்க்குறது அவ்வளோ சிறப்பு இல்லை. அதுவும் அசுபரோடு இணைந்து பார்ப்பது சிறப்பு இல்லை, அதுவும் ராகுவோடு இணைவது சிறப்பு கிடையாது. நீங்களும் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ எச்சரிக்கை ராசியிலே மேஷம், சிம்மம், துலாம், அதே போல கடகராசி அன்பர்கள். இந்த கடகராசி அன்பர்களும் கவனமாகத்தான் இருக்கணும். காரணம் என்னன்னா அங்கேயும் அவர் 6க்கும் 9க்கும் உடையவராக போகிறார். 4-10 அந்த குரு அமைகிறார். அப்போ கடகராசி என்பவர்களும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். இப்போ யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், மேஷம், கடகம், சிம்மம், துலாம், இந்த 4 ராசி என்பவர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். எச்சரிக்கைலாம் என்னன்னு சொல்லிட்டேன். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும், இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்க போகுது, ஒரு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், எனி1, அதை தடுத்து நிப்பாடுறதுக்கு நீங்கள் முன்கூட்டியே அட்வான்ஸ்டாக போய் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, சாமி இங்கே பாருங்கள், இதை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்களேன், அப்படி ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வழிபாடு முறைகளை செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாங்க இந்த 4 ராசிக்கும் உள்ளே போய் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். மேஷராசி அன்பர்களே,
நான் சொன்ன தசாபுத்தி அந்தரங்கள் அல்லது யோகி அபயோகி இப்படி ஏதாவது இந்த குரு பகவான் உங்களுக்கு மேட்ச் ஆகிறாரா, உள்ளே என்ட்ராகிறாரா, உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது குரு தசை நடக்குதா அப்படின்னு கூட நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். பொதுவாக மேஷராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன, நீங்கள் இப்போ எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க? மோர் தென் மேஷராசி என்பர்கள் நிறைய கடன் சுமைகள் அல்லது ஒரு வீண்பழி அவமானங்கள், மெயினாக சட்ட சிக்கல்கள், ஏதோ ஒரு வகையில் சட்ட சிக்கல்கள், ஒரு என்கொயரி, ஒரு சிபிஐ அல்லது ரைடு அல்லது ஒரு சிறை தண்டனை, வம்பு வழக்கு, ஆன்மீக மெய்யன்பர்களாக இருந்தாலும் பக்திமான்களாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அல்லது பெரிய பேர் புகழ் பெற்றவர்களாக இருந்தாலும் பெரிய பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் நிச்சயமாக நாம் இந்த மேஷராசியாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் சட்ட சிக்கல்களில் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏதேனும் ஒரு வம்பு வழக்கு உங்களை ஆட்டி படைக்கும். அது வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லையா இருக்கலாம், சொசைட்டியில் சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க, அங்கே உங்களுக்கு ஒரு சட்ட சிக்கலாக இருக்கலாம், அல்லது ஒரு ஹையர் பொசிஷனில் நல்ல போஸ்ட், ஒரு கவர்னர் மாதிரியான ஒரு போஸ்டிங்கில், ஒரு சீஃப் செக்ரட்டரி, ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு ஹையர் பொசிஷனில் இருப்பீங்க, அல்லது ஒரு ப்ரைவேட் ஜாபில் ஒரு நல்ல சிஇஓ ரேங்கில் இருப்பீங்க, அங்கே ஒரு சட்ட சிக்கல்கள், அங்கே ஒரு தொழில் போட்டிகள் இருக்கலாம், பொறாமைகள் இருக்கலாம், அங்கே உங்களுக்கு ஒரு எதிரிகள் இருக்கலாம். அப்போ இந்த சட்ட சிக்கல்கள் வம்பு வழக்குகளிலே அதிகமான, அப்படிலாம் இல்லை, பணங்காசு கொடுத்துருக்க சாமி, கொடுக்கல் வாங்கல ஒரே பிரச்சனையாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் அதிகமாக இருக்குது, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, அல்ல ஒரு வீடு ஏலத்துக்கு போகுது, அல்லது ஒரு கம்பெனி ஏலத்துக்கு போகுது, அல்ல என்னுடைய தொழில் முடக்கமாக இருக்குது, என்னுடைய பணத்தை நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் அங்கேருந்து எனக்கு இது கிடைக்கல, பணத்தை கொடுத்துட்டு அதை வாங்கிறதுக்கு வழி இல்லை, வர வேண்டிய பணங்காசுகள் எனக்கு அப்படியே நிற்குது, எனக்கு அந்த பணம் வருமா, பணம் கொடுத்துட்டேன், எனக்கு ஒரு 40 கோடி ரூபா வரணும், 50 கோடி ரூபா வரணும், எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா வரணும், எனக்கு ஒரு 1 கோடி ரூபா வரணும், வாங்கிட்டாரு, கொடுத்ததுக்கான சாட்சிகள் எல்லாம் இருக்குது பாருங்கள், நான் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்கேன், செக் வச்சுருக்கேன், டாக்குமெண்ட் இருக்குது, பட் என்னால் என்ன முடியுமோ பண்ணிக்கோன்றாரு, இல்லை தரேன்னு ஏமாத்துறாரு. இப்போ வர வேண்டிய பணங்காசுகளுக்கு வருமா? இப்படி ஒவ்வொரு மேஷ ராசி அன்பர்களும் காரிய தடைகள், செயல் தடைகள், இதை ஏதாவது ஒரு இடத்துல அந்த அடைப்பை எடுத்து விட்டோம்னாக்கா நம்ம குடுகுடுன்னு முன்னுக்கு வந்துடலாமே, ஒரு சின்ன அமௌண்ட்டு கிடைச்சா நம்ம ஜெயிச்சிடலாமே, நமக்கு ஏன் அந்த முன்னேற்றம் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களும் தவிப்பது என்ன எனக்கு தெரியும். நிச்சயமாக இந்த குரு ராகு தொடர்பு மேஷராசி அன்பர்கள் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இருப்பாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, நான் பல முறை சொல்லிட்டேன், பல வீடியோக்கள் நான் உங்களுக்கு கொடுத்தாச்சு, நீங்கள் எவ்வளோ பெரிய மல்டி மில்லினியராக இருந்தாலும், எத்தனை 1000 கோடி எத்தனை லட்சம் கோடி உங்கள்கிட்ட இருந்தாலும் சரிதான், நீங்கள் குரு ராகு கட்டுப்பட்டு தான் ஆகணும். ராகு கொண்டு போய் ஒரு ரூமில் உட்கார வச்சுருவார். பல முறை நான் உங்களுக்கு எச்சரித்திருக்கிறேன், காதில் வாங்கின முறையே தெரியல, யாருக்கோ சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அலட்சியம், அதுதான் அங்கே குரு ராகு தொடர்பு. அப்போ அந்த அலட்சியம், அந்த அலட்சியத்தால் வரக்கூடிய விளைவுகள், அன்னைக்கு மட்டும் நம்ம ஒரு வார்த்தை அந்த சாமியை கேட்டுருந்தோம்னா இவ்வளோ பிரச்சனையே இருந்திருக்காது, நம்ம இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமே, இவ்வளோ துன்பம் நமக்கு வந்திருக்காது அப்படின்னு சிந்திக்கக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன அலட்சியத்தில் தான் மேஷராசி அன்பர்களே நீங்கள் பெரிய துன்பத்திற்கு ஆளாகி இருப்பீர்கள். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம், வேலையே பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், தொழில் பிரச்சனைகள் இருக்கலாம், கடைகள் பிரச்சனைகள் இருக்கலாம், செய்வினை கோளாறுகள், திருஷ்டி பிரச்சனைகள் இருக்கலாம், உடல் ஆரோக்கிய குறைவுகள் அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் அந்த விசா சம்மந்தப்பட்ட என்கொயரிஸ், அதாவது இமிக்ரேஷன்ஸ் ப்ராப்ளம், விசா ரெனியூவல் ஆகலை, ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கலாம், ஜாப் ரிலேட்டடாக
கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, நான் என் பையன் என் பொண்ணு நீட் எழுதுவாங்களா, என் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பலாமா, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாமா. அப்போ இந்த மாதிரியான பலவிதமான சந்தேகங்களோடு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களை இந்த குருவுடைய வக்ரம் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் என்று இருக்குமே ஆனால் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. எல்லாருக்கும் நல்லது நடக்குன்னு சொல்ல முடியும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, யார் ஜாதகத்தெல்லாம் குரு வக்ரம்னு இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் நல்லது நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் அப்படி நடப்பது இல்லை. இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நீங்கள் அதை திருத்த முடியும். இதுக்கு என்ன ரெமெடி, இதுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை நாம் செய்யணும், எந்த மாதிரியான பரிகாரங்கள் நாம் இதற்கு செய்யணும், உண்மையிலே நமக்கு இந்த பீரியடில் ஏதாவது நல்லது நடக்குமா, உண்மையிலே நாம் இந்த பீரியடில் ஜெயிக்க முடியுமா, ஏதாவது ஒரு ரூட்டில் உள்ள போந்து ஜெயிச்சுட்டு வந்துடலாமா, இந்த கால நேரத்தை நம்ம இன்னும் அலட்சியமாக அப்படியே நமக்கெல்லாம் ஒன்றுமே நடக்காதடா அப்படின்னு அலட்சியமாக இருந்துடலாமா, இல்லை இந்த பீரியட் ஏதோ நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அக்கறையோடு எடுத்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வழிபாட்டு முறைகளை, பரிகாரங்களை தெரிந்து செய்து முன்னுக்கு வந்துவிடலாமா. இதெல்லாம், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த குருவுடைய வக்ரம் நன்மையைத்தான் செய்யும். அந்த நன்மை உங்களுக்கு நடக்குமா என்பதை உங்களுடைய ஜாதகம் தீர்மானிக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய்வராய். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ரம் நிச்சயமாக கடகத்துக்கு நல்லது தான் செய்யும். ஏன்னா கடகராசி அன்பர்கள், நான் நிஜமாக சொல்கிறேன், பெரிய பெரிய மனிதர்கள், ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்கள், ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஒரு 30-40 கம்பெனிஸ் இருக்கும் அவங்களுக்கு, டிஃப்ரெண்ட்டாக குரூப் ஆஃப் கம்பெனியாக இருப்பாங்க. நிறைய செக்டர்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள் கூட கடகராசியாக இருப்பார்களே. ஆனால் நம்ம அதை பார்க்குறோம். ரெகுலர் லைஃப்பில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அவங்க எவ்வளோ பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும், அல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும், ஒரு பிஸ்னஸில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 200 கோடி 300 கோடி டர்ன் ஓவர் செய்யக்கூடியவர்கள், அது மாதிரி ஒரு பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் அவங்க கரண்ட் சுச்சுவேஷனில் எப்படி இருக்காங்க, ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல ஏமாந்துருப்பாங்க, ஏதாவது ஒரு வம்பு வழக்கு இருந்திருக்கும், ஒரு தொழில் முடக்கம் இருந்திருக்கும், கவர்மெண்ட்டில் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாப் ஆர்டர் வாங்கியிருப்பாங்க, அல்லது கம்பெனிக்குள்ளே சம் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் நம்ம நிறையவே இந்த கடகராசிக்கு பார்த்துட்டு வரோம். அதே போல் மிகப்பெரிய ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், பெரிய அளவில் பண்ணக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையில் ஒரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடியவங்க, சின்ன சின்ன நடிகர்களிலிருந்து நிறைய டெக்னீஷியன்ஸ், கடகராசி சினிமா துறையை சார்ந்த அன்பர்கள், அவங்களாம் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரபுள்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளிங் அவங்களுக்கு பார்த்துக்கிட்ட ரன்னிங்கில் இருக்காங்க. அதே போல் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் நிறைய நம்ம பார்க்குறோம் கடகராசியில். சரி, பிஸ்னஸ்க்கு மேலே தான் இப்படி இருக்காங்க, பிஸ்னஸ் செக்டர் தான் இப்படி இருக்குது. வேலைக்கு போகக்கூடியவங்க அவங்களுக்கெல்லாம் பரவாயில்லையா, அவங்களாவது நிம்மதியாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்கு மேலேயா இருக்கு. ப்ரைவேட் ஜாபாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், கடைநிலை ஊழியர்கள் இருந்து ஒரு சின்ன செக்யூரிட்டி வேலை செய்கிறவங்கள இருந்து மிகப்பெரிய ஒரு ஹையர் பொசிஷனில் ஒரு சிஇஓ ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கவர்னர் அல்லது ஒரு சீஃப் செக்ரட்டரி, ஒரு பெரிய ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், பந்தாடுவாங்க போட்டு. இவங்கள மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும், மன அழுத்தம், டிப்ரெஷன்ஸே வந்துடும் சமயத்தில். அந்த அளவுக்கு ஒர்க்கு ப்ரெஷர் இருக்கும், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கும், மனக்கவலைகள், மனக்குழப்பங்கள், குடும்ப பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக செய்யாத குற்றங்களுக்கு வரக்கூடிய வீண்பழி, அவமானங்கள், சிறை தண்டனைகள். இந்த கடகராசியை நம்ம அதுதான் சொல்லணும். தேவையில்லாத வீண்பழி, அவமானங்கள், குற்றங்கள். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு நல்லா பழகிட்டு இருப்பாங்க வெளியில் வேலை செய்கிற இடத்துல,
அப்போது அவங்க திடீர்னு நல்லா பழகிட்டு இருந்தவங்க, நல்லா ஒன்றா இருந்தவங்க திடீர்னு விட்டு விலகிடுவாங்க. நாளிலேருந்து என்னை வராத, நாளிலேருந்து என்கிட்ட பேசாத, விலகிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உறவுகள் ஏன் பிரிஞ்சாங்க, ஏன் தள்ளி போனாங்க, ஒன்றுமே இவங்களுக்கு புரியாது, ஒன்றுமே இவங்களுக்கு தெரியாது. அப்போது இந்த கடகராசியை பற்றி நாம் சொல்லணும்னா இந்த மாதிரி நிறைய டிப்ஸு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனையோ தொழிலதிபர்களை நம்ம பார்க்குறோம், எத்தனையோ பிஸ்னஸ் செக்டர், நம்ம பில்டர்ஸை பார்க்குறோம், நிறைய பெரிய பெரிய பில்டர்ஸ்லாம் கூட நம்ம பார்க்குறோம். அவங்களும் ஒரு சின்ன பெரிய அளவில் அவங்களுக்கு எல்லா லிங்க்கும் இருக்கும், எல்லா அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க எல்லா அதிகாரங்களும் அவங்களுக்கு இருக்கும், எல்லா கனெக்ஷன்ஸும் அவங்களுக்கு இருக்கும், கனெக்டிவிட்டியும் இருக்கும். ஆனாலுமே கூட அவங்களால அங்கே போய் நிற்க முடியாது. ஒரு சில பிரச்சனைகள், இடதோஷங்கள், பிரச்சனைகள், வாஸ்து தோஷங்கள், வாஸ்து பிரச்சனைகள். ஒரு மிகப்பெரிய குடும்பம், நான் பேர் சொல்லக்கூடாது, ஒரு மிகப்பெரிய குடும்பம், நல்ல பாரம்பரியமான ஃபேமிலி, எல்லா செல்வங்களும் எல்லா வசதி வாய்ப்புகளும் ஜம்முன்னு இருக்குது, எந்த ஆண்டவ முன்னத்தில் எந்த குறைவும் கிடையாது. ஆனாலுமே கூட பாருங்கள், அந்த சிறு வாஸ்து தோஷம். ஒரு மரம், புதுசாக ஒரு மரக்கன்று வைக்கலாம், அந்த வீட்டில் மரக்கன்று வச்சுருக்காங்க, ஆசையாக வாங்கிட்டு அந்த மரத்தை வச்சுருக்காங்க, அந்த மரம் அங்கே வைக்கக்கூடாது. அதனால் அது வச்சதுலேருந்து அவங்க வீட்டில் சம்திங் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ஃபயர்லேருந்து ஒன் பை ஒன்னாக தெஃப்ட்டு அப்படின்லாம் போகுது, உள்ளே வேலை செய்கிறவங்கள பிரச்சனைகள். ஸோ நம்ம சின்ன சின்ன வாஸ்து தோஷங்கள், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், வாஸ்து தோஷங்கள், பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் ஹெல்த் இஷ்யூஸ், மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ், ஃபேமிலி செக்டர்ஸில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அல்லது கணவன் மனைவி, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, ஆரோக்கிய குறைவுகள், இப்படி கடகராசி என்பர்களே இன்னும் நிறைய விஷயங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனைகள், மனசில் இருக்கக்கூடிய பயம், செய்வினை கோளாறு, மெயினாக செய்வினை கோளாறுகள், அது உள்நாடு வெளிநாடு எங்கே வேணாலும் இருக்கு. நீங்கள் இப்போ கூட அங்கே கனடாவுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு முக்கியமான செய்வினை கோளாறு, அது திருஷ்டி ஹோமம், மிகப்பெரிய நவச்சண்டி ஆகும். அப்போ இது போல் செய்வினை கோளாறுகள், இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் இந்த குருவுடைய வக்ரம், அதுவும் இந்த குரு ராகு தொடர்பு கடகத்துக்கு, நீங்கள் கடக ராசியானாலும் கடக லக்னமானாலும், ராசிக்கும் லக்னத்துக்கும் 10வது வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் குரு வக்ரம் அடைகின்ற பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையை செய்யும். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆன்மீக பெரியோர்கள், மடாதிபதிகள், அவங்களுக்கும் நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸோ அல்ல அந்த மடத்தில் இருக்க திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உடன் இருப்பவர்களே ப்ராப்ளமாக இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஊர் பூரா டிவி ஆள் வச்சு தேடிக்கிட்டு இருப்பீங்க, பக்கத்துலேயே இருப்பாங்க, உங்களுக்கு பிரச்சனை. அப்போ மடாதிபதிகள். ஸோ உங்களுடைய ப்ராப்ளம் என்ன என்பது ஓரளவுக்கு நல்லா கெஸ் பண்ண முடியுது. கடகராசி அன்பர்களே அல்லது கடக லக்ன அன்பர்களே, இந்த குருவுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மையை செய்யும். இது உங்களுக்கு நன்மை நடக்குமா? நான் சொன்ன மாதிரி தசா புத்தி அந்தரம் யோகி அவயோகி ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு இந்த குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் தீர்க்கமாக சொல்ல முடியும். மிக துல்லியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காரணம் என்னென்னா, சிம்ம ராசிக்கு 9வது வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ரொம்ப முக்கியமான ஒரு பலன்கள் யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த சிம்ம ராசி அன்பர்களை தான் ரொம்ப 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 கவனம் தேவை. காரணம், திரிகோணத்தில் இருக்கக்கூடிய ராகு, அந்த ராகுவை செயல்பட விடாமல், கெட்டது செய்ய விடாமல், அவன் சிம்ம ராசிடா, நான் இருக்கிற வீடு அது, நீ எதுவும் அவனுக்கு இம்சை பண்ணிடாத, விஷத்தை அவன் மேலே கக்கிடாத, அவனை கடிச்சு வச்சிடாத, ஜாக்கிரதை, குருன்னு ஒருத்தவன் பக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சிம்ம ராசியை முடிஞ்ச அளவுக்கு ராகுவுடைய பிடியிலிருந்து, ராகுவால் ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து, ராகுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை விலக்கி கட்டி காப்பாற்றி கொண்டு போகக்கூடியவர் இந்த குரு.
அந்த குரு பகவான் வக்ரம் அடைகிறார் அப்படின்னு சொல்லும்போது ராகுவுடைய கை கொஞ்சம் அங்கே ஓங்கும். ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுவோம். அப்போ ராகுவுடைய கை அங்கே ஓங்கும், ராகுவுடைய எண்ணங்கள் அங்கே ஜெயிக்கும், அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அங்கு வெற்றி பெறும். அப்போ அந்த ராகு உங்களுக்கு ஏதாவது அன்ஃபேவரபிளாவோ அல்லது ஒரு பெரிய ஒரு வீண்படி அபமானங்களையோ அல்லது தேவையில்லாத குற்றங்களையோ அல்லது தேவையில்லாத மிகப்பெரிய பிரச்சனைகளிலோ ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை சிம்மராசி அன்பர்களே. புரியுதா? ராகுவை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது குரு. அந்த குரு கொஞ்சம் அசந்து தூங்குற சமயம் பார்த்து உடனே இவர் ராகு என்ன பண்ணுவாருங்க, அசந்தா அடிக்கிறது தான் ஒரு பாலிசி. இதுதான்டா நம்ம. ஏன்னா இன்னும் ஒரு மாதத்தில் அவர் அங்கே இடத்த காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு வேறு வீட்டுக்கு போகிறார். போகிறதுக்கு முன்னாடியே சிம்மராசிக்கு ஒரு ஆட்டம் காமிச்சிட்டு போவோம். நான் தான் பண்ணேன், இது ராகு பண்ணார்ப்பா, கடைசி ஒரு மாதத்தில் ராகு பண்ணார்ப்பா அப்படின்னு அந்த ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை ரப்பர் வச்சு அழிக்க முடியாத வகையில் சிம்மராசிக்கு ஏதேனும் ஒரு அடையாளமாக ஒரு பிரச்சனையை கொண்டு போட்டு போகலாம் அப்படின்னு கூட இந்த ராகு நினைக்கலாம். ஆகையினால கவனம் தேவை சிம்மராசி அன்பர்களே. தனித்த ராகுவாக இல்லை, வக்ர குருவோடு இணைந்திருக்கக்கூடிய ராகு. ராகுவும் வக்ரம், குருவும் வக்ரம். அப்போ சிம்மராசி என்பர்களே, உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன என்பது எனக்கு தெரியும். நீங்கள் எப்பேற்பட்ட சக்கரவர்த்தியாக இருந்தாலும், மிகப்பெரிய ஜாம்பவானாக, நான் ரொம்ப திறமைசாலி, நான் ஜாதகத்தையே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சரிதான், அல்லது என்கிட்ட எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்குது, எல்லா அதிகாரமும் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரிதான். நிச்சயமாக சிம்ம ராசி என்பவர்களே, உங்களுடைய சூழ்நிலை என்ன என்பது எனக்கு தெரியும். வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில சிக்கலில் வெளியில் நம்ம நல்லா பேசுவீங்க, சந்தோஷமாக பேசுவீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, இருக்கிற மாதிரி காமிச்சிப்பீங்க. நான் ரொம்ப தைரியசாலிப்பா, எனக்கு அடிபட்டது அப்படின்லாம் ரொம்ப வெளியில் பகட்டு வாழ்க்கையை காமிச்சிக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன மாதிரியான கவலைகள் இருக்கும், என்ன மாதிரியான மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்குது, ஒரு டிப்ரெஷன், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத மனபயம். மனபயம்னா சாதாரணமான பயம் இல்லை, மரண பயங்கள், பெரிய பெரிய பயங்கள். அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்களோ, அவன் குறை சொல்லிடுவானோ, அவன் போய் கேஸ் போட்டுருவானோ, இவன் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவானோ, அவன் சொத்து பிரச்சனை வந்துடுவானோ, தேவையில்லாத பயங்கள். அதே போல் நிறைய வாக்குவாதங்கள். இதெல்லாம் இந்த சிம்ம ராசிக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு 30% சிம்ம ராசி என்பர்கள் தான் நிம்மதியாக இருக்காங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு இருக்காங்க. அதுவும் பரம ஏழைகள். மீதி 70% உயர்ந்த மனிதர்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, உயர்ந்த தொழில் செய்ய, பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்க, பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ், இதெல்லாம் சிம்ம ராசியாக இருப்பார்களே. ஆனால் அவங்களுடைய நிலைமை என்னன்றது எனக்கு தெரியும். எத்தனை சொத்து பிரச்சனை இருக்குது, எத்தனை குடும்ப பிரச்சனைகள் இருக்குது, ஃபேமிலி ப்ராப்ளம் எவ்வளோ இருக்குது. ஒரு சில சிம்ம ராசி நண்பர்கள்லாம் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், வசியம், செய்வினை கோளாறுகள், அந்த மாதிரி பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஒரு சில சிம்மராசி அன்பர்கள்லாம் தேவையில்லாத வீண்படி அவமானங்கள், சிறை தண்டனைகள், வாக்குவாதங்கள், பதவி போட்டிகள், பதவிகளாலே வந்த அந்த போஸ்டிங்கால் வந்த பிரச்சனைகள். அதே போல் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிம்ம ராசி அன்பர்களுக்கு சொத்து பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, வேலையே ப்ராப்ளமாக இருக்கிறது, அல்லது என் பாஸ் என்கிட்ட பேசலை, என்னுடைய சீனியர் என்கிட்ட பேசலை, அல்லது நாங்கள் ஒரு ப்ரமோஷன்ஸ் எனக்கு வரலை. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம், இமிக்ரேஷன் செய்ய அந்த ரினிவல் பண்ண ப்ராப்ளம், விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மெயினாக திருஷ்டிகள். சிம்ம ராசிக்கு மெயினாக திருஷ்டிகள், செய்வினை கோளாறுகள், வாஸ்து தோஷங்கள்,
நல்லா இருந்துட்டு இருப்பாங்க, ஜம்முன்னு இருந்துட்டு இருக்கும். ஃபேமிலி ஆகட்டும், இல்லை ஒரு கம்பெனி நல்லா போய்கிட்டு இருக்கும், ஒரு ஃபேமிலி நல்லா ரன் ஆகிட்டு இருக்கும். திடீர்னு அந்த ஃபேமிலியில் ஒரு டக்குன்னு எல்லாரும் பிரிஞ்சிருவாங்க. ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கும். ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்து சென்டிமெண்ட்டாக வேற ஒரு இடத்துல வைப்பாங்க. அது சின்ன பெரிய வாஸ்து தோஷமாக இருக்கும். வாஸ்து பிரச்சனைகள். இப்படி சிம்ம ராசி என்பவர்களே, உங்களுடைய பிரச்சனை என்ன என்பது ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் இந்த குருவுடைய வக்ரத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. நீங்கள் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஃபைனான்சியலாக இருக்கலாம், ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கலாம், அதாவது துணை நடிகர்கள், சின்ன சின்ன நடிகர்களாக இருக்கலாம், எந்த செக்ஷனில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், எந்த இடத்துல வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். அப்போது சிம்ம ராசி என்பர்களே, சினிமா துறை ஆனாலும் சரிதான், மீடியா ஆனாலும், அதே போல் மடாதிபதிகள், ஆன்மீக பெரியோர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, ஆலய திருப்பணிகள் செய்யக்கூடியவங்க, மடாதிபதிகள், இவங்களும் கவனமாக எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ சிம்ம ராசி என்பர்களே, அதிக கவனம் தேவை என்பதை தான் இந்த குருவுடைய வக்ரம் எடுத்து சொல்கிறது. இன்னும் துல்லியமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த குருவுடைய வக்ரம் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப முக்கியமான ஒரு கிரக மாற்றம் நிகழ்கிறது. காரணம் என்னென்னா, இந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு நமக்கு தெரியும். மிக பெரிய காரிய தடைகள் இப்போ பரவாயில்ல, எவ்வளோ பரவாயில்ல. இப்போ துலாம் ராசி அன்பர்கள் நிறைய ஒரு 50% மேலே அவங்க ரெக்கவரி ஆகி வந்திருக்காங்க. கொஞ்சம் ஒரு அப்படியே 1 இயர் பேக் போனீங்கன்னா, இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஏமாந்த விஷயம் பல வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஏமாந்துருப்பாங்க. சில பேர் தொழிலில் ஏமாந்துருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணி ஏமாந்துருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்துருப்பாங்க, ஒரு பெரிய அமௌண்ட்டை கொண்டு போய் போட்டிருப்பாங்க, அதில் ஏமாந்தவங்களாக இருப்பாங்க. அப்போது இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை, நான் தொழில் தொடங்குறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், நல்லா வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு ஏதாவது நான் ஒரு காரை வாங்கி வச்சுப்பேன். ஒரு பரம ஏழையாக இருந்தால் என்ன பண்ண, நான் ஒரு வண்டி போடுறேன், கிரகம் அவனை ஆட்டி படைக்கும். அதே போல் நிறைய துலாம் ராசி அன்பர்கள் வம்பு வழக்குகளிலே சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. சிறை தண்டனைகள் சம்பந்தப்பட்டது, சட்ட சிக்கல்கள், நிறைய சட்ட சிக்கல்கள், அடுத்து சட்ட சிக்கல்கள் அவங்க உள்ளே கொண்டு போய் மாட்டிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், லேண்ட் ப்ராப்ளம், டாக்குமெண்ட் ப்ராப்ளம், அதே போல் பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் பிஸ்னஸ் அப்படியே லாக்கான மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொண்டு போய் போட்டிருப்பாங்க, அது அப்படியே லாக் ஆகிடும், டெவலப் ஆகாது, சேல்ஸ் ஆகாது. நிறைய இடதோஷங்கள், வாஸ்து தோஷங்கள். இந்த வாஸ்து தோஷத்தை பற்றி நாம் நிறைய விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும். ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அந்த வாஸ்து ஒரு சின்ன இந்த ஒரு புக்கை எடுத்து அப்படி வச்சுருப்பாங்க. புக்கு தான் அது அவருடைய டேபிளில் அவருக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய இடங்களை கொண்டு போய் வச்சா அது வாஸ்து தோஷமாயிடும். இமீடியட்டாக அது அவர் அந்த குறிப்பிட்ட நபருக்கு ஒரு அகெயின்ஸ்டாக அது வேலை செய்யும். அதுபோல் நிறைய வாஸ்து தோஷங்கள். இந்த துலாம் ராசி என்பவர்களை பெரிய பெரிய குடும்பங்கள், இப்போ ஒன்று நம்ம ஒரு ஏழையாக இருந்துட்டு போயிடலாம், ஒரு மிடில் ஏஜில் கூட மிடில் கிளாஸில் கூட இருந்துட்டு போயிடலாம். அந்த ஹையர் லெவலில் இருந்துட்டு டவுன் ஆகிறது இருக்குது பார்த்தீங்களா, அது ஒத்துக்கவே முடியாது. ஒரு ஹையர் லெவல், ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சு நடத்துவாங்க, ஒரு ஸ்கூல் பாரம்பரியமாக வச்சு நடத்துவாங்க, ஒரு காலேஜஸ் வச்சு நடத்துவாங்க, அல்லது ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாக அவங்க இருப்பாங்க. அவங்க ஒரு பெரிய எம்பியாக இருப்பாங்க, அல்லது அவங்க பையன் ஒரு எம்எல்ஏவாக இருப்பார், அவர் அமைச்சராக இருப்பார். அந்த ஃபேமிலியில் ஒரு டவுன் பீரியடாக இருக்கும், அல்லது பசங்களுக்குள்ள வேறுபாடு, கலகங்கள் ஏற்படும்.
அதே போல் அவங்க ரெண்டுமே வச்சு நடத்துவாங்க. தொழிலும் பண்ணுவாங்க, வியாபாரமும் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், ஸ்கூல்ஸ் ஆகட்டும், காலேஜஸ் நடத்துவாங்க. ஒரு பக்கம் அரசியலில் இருப்பாங்க. நிறைய இன்னும் தொழில்கள் நிறைய செய்வாங்க. நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க. வெளிநாடுகள் நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லாம் தாண்டி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எக்கச்சக்கம் இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், பரம ஏழையாக இருந்தாலும், பெரிய சக்கரவர்த்தி அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும், அல்லது எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், வீட்டிலே இருந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே, இந்த குருவுடைய வக்ரம் உங்களுக்கு ஒரு நல்லது செய்ய போகுது. வீட்டிலேயே உட்காந்துருப்பாங்க சில பேர், வெளியிலே இப்போ பயந்து 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 உட்காந்துருப்பாங்க. நம்ம போனால் எங்கே தோற்றுருவோமோன்னு வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்க. அல்லது அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான ஒரு பண வரவு இருக்கும், ஒரு இடத்துல இருக்கும், அது போய் அவங்களால எடுக்க முடியாது. முயற்சி செய்வாங்க, டைம் பார்த்து காத்திருப்பாங்க. இப்போ போவாங்க வந்துடுவாங்க. அதில் போய் கை வைக்க மாட்டாங்க. எடுத்தால் நம்ம பிரச்சனை மாட்டிப்போம். ஸோ முன்னேற்ற தடைகள், காரிய தடைகள், செயல் தடைகள், ஒரு நல்ல விஷயத்தை சிந்திக்கலான்னு பார்த்தா அதுக்கும் தடைகள் வரும். ஒரு ஃபேமிலி இருக்குன்னா அந்த ஃபேமிலியில் பசங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்காது, கல்யாணம் ஆகிருந்தால் குழந்தை பிறந்திருக்காது, ஏதோ ஒரு நல்ல பசங்க சொல்கிற பேச்சு கேட்காது, இல்லை அந்த கணவன் மனைவிடைய ஒற்றுமை அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை பசங்கள்கிட்ட பையன் மருமகிட்ட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். நிறைய இன்கம் ப்ராப்ளம்ஸ், இன்கம் கொஞ்சம் குறைஞ்ச பேர் இருக்கும். மாதமானால் எனக்கு ஒரு 40-50 லட்ச ரூபா வருமானம், வாடகை வருது சாமி, அது திடீர்னு ஒரு 5 லட்சமாக குறைஞ்சிரும். இந்த மாதிரி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய சப்ஜெக்ட் நம்ம சொல்லலாம். அரசியல் சம்மந்தப்பட்ட சொல்லணும். ஏன்னா எத்தனையோ அரசியல் தலைவர்கள், குறிப்பாக ஒரு ஃபஸ்ட்டு ரேங்கில் ஒரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் நம்மகிட்ட வாராகிட்ட வந்திருக்கிறாங்க. அதே போல் மடாதிபதிகள், ஆன்மீக பெரியோர்கள், பெரிய மடாதிபதிகள் நம்ம பார்க்குறோம். சமீபமாக கூட அந்த ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மடாதிபதிகள், அவங்க நாம் சந்திக்கிறோம். அப்போது மடாதிபதிகள், ஆன்மீக மெய்யன்பர்கள், ஆன்மீக பெரியோர்கள், திருப்பணிகள் செய்யக்கூடியவங்க, ஒரு ஆலயத்தை எடுத்து கட்டக்கூடியவர்கள், இந்த மாதிரியான எந்த தொழில் நீங்கள் செய்பவராக இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி அன்பர்களே, இந்த குருவுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மையை செய்யும். பயம் வேண்டாம். கேது வெளியில் போகும்போது உங்களை ஆட்டி படைச்சிட்டார். பெரிய கேஸு, வம்பு, வழக்கு, வீண்பள்ளி, அவமானம் எல்லாம் கொடுத்துருப்பார். உங்கள் பசங்களே உங்களை தப்பாக பேசுகிற மாதிரி வச்சுட்டு இருப்பார். உங்கள் மனைவியே உங்களை தப்பாக பேசுகிற மாதிரி வச்சுட்டு இருப்பார். அல்லது உங்கள் உறவு முறைகள், உங்கள் ரிலேஷன்ஸ், அல்லது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடம், இல்லை அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, பிளாக் மேஜிக்ஸ், நிறைய இந்த செய்வினை கோளாறுகள், நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது. அதாவது துலாம் ராசிக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. என்னால் தனித்தனியாக சொல்ல முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பர்களே, இந்த குருவுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மையை செய்யும். நன்மையை செய்யணும்னா அதுக்கு எனக்கு செய்யுமா உங்களுக்கு செய்யுமா அப்படிங்கிறத அவரவர்கள் பிறப்பு ஜாதகம்தான் முடிவு செய்யும். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் தான் அதை தெரிஞ்சுக்கணும். சாமி இங்கே பாருங்கள், எனக்கு இது நல்லது நடக்குமா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரபுள் இருக்குது, நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கேன், நான் ஜெயிக்க முடியுமா, இது எப்போ நடக்கும், இதை நீங்கள் தான் உங்கள் ஜாதகத்தை கொண்டு நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.